Thank you for watching this video. Today is June 15th, 2024 and my name is Manigandan Sundaresan. எமோஷனலான ஒரு பர்சன் நான், என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது, இவர் ரொம்ப எமோஷனலான பர்சன் அப்படின்ட்டு எமோஷனலான பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை லேபிள் பண்ணும்போதோ இல்லை உங்களையே நீங்கள் சொல்லும்போதோ நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? சட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்செட் ஆகிடுறீங்க, இல்லை திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு பழைய நினைவுகள் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எமோஷ்னல் பர்சன் அர்த்தமா? ஸோ இந்த வீடியோவில் அந்த ஒரு விஷயத்தை பற்றின கிளாரிட்டி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஹவு நாட் டு பி an எமோஷ்னல் பர்சன் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இட்ஸ் நாட் ஆக்சுவலி பேட் டு பி an எமோஷ்னல் பர்சன். அதில் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை, பெருசாக குற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. either ways I am happy. எமோஷ்னலாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் அவ்வளோ மவுண்டன்ஸ் மாதிரி பாடி வச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணோன்னே எமோஷனல் ஆயிடுவாங்க, அழுவாங்க. இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் சம்டைம்ஸ் வார்ஃபீல்டிலிருந்து அந்த வார்ஃபீல்டு விஷயங்கள் அவங்ககிட்ட பேசும்போது கதறி அழுகிறது உண்டு. ஸோ அதாவது தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறதுலேருந்து வீக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்த பற்றி யோசிக்கும் போதும் நம்ம மனசுடைய அந்த அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக மாறும். அதுதான் எமோஷ்னல் ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம் சைக்காலஜியில். நீங்கள் ஒரு எமோஷ்னல் பர்சன்னு உங்களையே நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் பீயிங் எமோஷ்னல் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் நாட் அ ஃபால்ட். பட் அது ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது தான் பிரச்சனை. ஸோ ஹியர் இன் திஸ் வீடியோ யூ வில் லேர்ன் சம் டெக்னிக்ஸ் ஹவு டு பி லெஸ் எமோஷ்னல் அண்ட் டோன்ட் பி வெரி ஷை தட் யூ ஆர் அன் எமோஷ்னல் பர்சன். எமோஷ்னல் பர்சன்ஸாக இல்லாதவங்க அவங்க எமோஷன்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டு நடிக்கிறாங்கன்னு கூட அர்த்தம், அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எமோஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபீலிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபிகர் அவுட் வாட் யூ ஆர் ஆக்சுவலி ஃபீலிங். சம்டைம்ஸ் தி எமோஷன்ஸ் வி ரெஃப்ளெக்ட் ஆர் எக்ஸ்பிரஸ் are not reflective of what we actually feel. நீங்க ஃபீல் பண்றதுனால வரக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் தான் எமோஷன். ஸோ உங்க ஃபீலிங் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எமோஷனலான ஒரு பர்சனா ஆகாம இருக்க முடியும். யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி ரொம்ப மோசமா சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டா மனசு உடஞ்சு போய் யூ ஆர் பிகமிங் எமோஷனல். யாராவது ஒருத்தர் உங்க மேல தப்பு கண்டுபிடிச்சிட்டா அந்த தப்பை ஏத்துக்க முடியாம யூ ஆர் broken, you are feeling sad, you are feeling bad, therefore you are becoming emotional. புரியுதா? ஸோ ஃபீலிங் ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எமோஷ்னல் பர்சனாக மாறுவீங்க. ஸோ எமோஷ்னல் பர்சனாக நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறதுல கட்டுப்பாடு இருக்கிறத விட உங்கள் ஃபீலிங்கில் உங்களால் கட்டுப்பாடை கொண்டு வர முடியும். மை ஃபர்ஸ்ட் டெக்னிக் டு பி எமோஷ்னலி ஸ்டேபிள். அண்ட் உங்களை நீ ரொம்ப எமோஷ்னலான பர்சனையா உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா do this first step. This is called as the so what next paradox. எதிர்பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்காம நீங்க அழுகிறீங்க, மனசு உடைஞ்சு போறீங்க, ஏமாற்றம் அடைகிறீங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி, you will be able to easily relate what I am trying to speak here. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, அது ரைட் ஆப்போசிட்டா நடக்கும், உங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் you would not have an option other than crying out. Sometimes you come back home, you sit in a corner and you cry. And you don't want your family members to know that you are crying and you hide your tears. அந்த மாதிரி டைமில் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற இந்த சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. Dig that with this question, so what? So what அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா, இதை வச்சு அந்த சிச்சுவேஷனை அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், an young man is going to attend an interview and he was very prepared to get the job. He goes and he attends the interview, he gives his best for 45 minutes. ஆனால் கடைசியில் தான் தெரிய வருது அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு கூட he was with blistering confidence that he will be really getting the job. பட் சாயங்காலம் 6 மணிக்கு சொல்கிறாங்க, I am really sorry, our panel members have rejected you அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனால் தாங்க முடியல. இதுக்கு முன்னாடி வேற ஒரு 4-5 இன்டர்வியூஸ் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ திஸ் இஸ் ஆடிங் அப் டு ஹிஸ் பெயின். ஸோ த யங் மேன் டேக்ஸ் த பைக், ஹி கோஸ் பேக். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கப்பவே யாரோ ஒருத்தர் இப்போ லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையுமே இந்த மாதிரி நடந்திருக்கும். ஓகே, ஸோ ஹி கோஸ் பேக் ஹோம், பார்க்ஸ் ஹிஸ் பைக், கெட்ஸ் பேக்,
கதறி அழுகிறான் பையன். இந்த மாதிரி டைமில் இன்ஸ்டெட் ஆஃப் கிரைங் அண்ட் பிரேக்கிங் டவுன், த யங் மேன் கேன் டூ ஒன் திங். அந்த நிகழ்வை சொல்லி பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க, ஸோ வாட் அப்படின்னு. அந்த நிகழ்வு, ஓகே இன்னைக்கு நீ இன்டர்வியூக்கு போன, நீ பெஸ்ட்டை கொடுத்த, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சரி அதனால் நான் ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய கேப்பபிலிட்டியை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. எஸ், புரிஞ்சுக்காம தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீ நல்ல பெஸ்ட்டாக கொடுத்தும் 45 நிமிஷம் உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நீ காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியும், எஸ், உன் எலிஜிபிலிட்டியும் உன்னுடைய கேப்பபிலிட்டியும் புரிஞ்சுக்காம ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்? அதனால் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, அவ்வளோதான், இனி நான் இதுக்கு மேலே ட்ரை பண்ண மாட்டேன். வேலை கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போட்டோம், சரி போக வேண்டாம், ட்ரை பண்ணாத, எந்த முயற்சியும் எடுக்காது. அதனால் அதுக்கப்புறம் என்ன, இது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதை பற்றி யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஸ்டாப். நான் இனிமேல் ட்ரையே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்ன அதே பையன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருக்கா அப்படியா. தட்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட். யூ கேன் see the improvement there. Now come back. சரி, டைம் வேணும், அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்படியே ஒரு சுச்சுவேஷன் கிடைச்ச பிறகு மேபி ஒரு புது அப்ரோச்சில் ஏதாவது பண்ணுறது முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஃபெயிலாக தான் போகுது, பட் பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணுறது. சரி, புது முயற்சி எடுக்கிற, அதுக்கப்புறம் ஸோ வாட் தென்? நெக்ஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் இந்த மாதிரிலாம் குடும்பம் நடக்காது. ஏன்னா அந்த டைமில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸ்டாப். Now you can see a hopeful feeling. In the emotional analysis and postmortem of the incident அப்படிங்கிறத இந்த பையன் பண்ண பிறகு ஒரு 8 நிமிஷம் கழிச்சு there is a hopeful feeling that is born and that is new, and that's a very good improvement, don't you think? Coming back, okay, ஒரு hopeful feeling வந்த மாதிரி இருக்கு, right? அதனால what next? இன்னைக்கு சில இடங்களில் நான் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணல அவங்ககிட்ட, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம், ரைட்? லெட் மீ நோட் டவுன் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் இன் த நெக்ஸ்ட் இன்டர்வியூ தட் ஐ எம் கோயிங் டு அட்டெண்ட் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஹி ரைட்ஸ் டவுன். நவ் த பர்சன் இஸ் சேஞ்ச்ட், ஹி இஸ் அ டிஃப்ரெண்ட் வேரியன்ட் நவ். கண்டிப்பாக செப்டம்பரில் அந்த பையனுக்கு அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும். இங்கே என்ன கவனிக்கிறீங்கன்னா, அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி, போஸ்ட்மார்ட்டம்ங்கிற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ண, இட்ஸ் அ லிட்டில் வல்னரபிள் அண்ட் இட்ஸ் அ லிட்டில் வயலண்ட் வேர்ட், பட் ஸ்டில் இட் இஸ் ரெக்வயர்ட் ஹியர் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த சிச்சுவேஷனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ வாட் நெக்ஸ்ட், ஸோ வாட் நெக்ஸ்ட். ஆமாடா, உன்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நீ நல்லவன் தான், ஆனால் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க, என்ன பண்ண போகிற, வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஆமாம், நீ வந்து ரொம்ப பெரிய லெவல், அப்படியே பயங்கரமாக அவங்கள தூக்கி வச்சுருந்த, பெரிய ப்ரெஸ்டீஜ் கொடுத்து அவங்க மைண்டில், அவங்கள வந்து உன் மைண்டில் வச்சுருந்த, அவங்க ஒன்று தூக்கி வீசிட்டாங்க. ரெசிப்ரோகேஷனே இல்லை. They don't have love, they don't care, they don't have care, they don't have affection, and they don't have respect that you deserve. என்ன பண்ணலாம் சொல்லு, what next? இப்படி கேளுங்கன்ற நான். You come out of yourself and stand like a warrior and you keep asking yourself the question. அந்த இடத்துல வந்து இந்த so what next paradox யூஸ் பண்ணும்போது ஒரு புது வேரியன்ட் உங்களுக்குள்ளிருந்து வரதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. And that's a great invigoration of your new personality, I'm telling you. இந்த இடத்துல நீங்கள் எமோஷனலான பர்சன் தான், ஆனால் இந்த பேரடாக்ஸை யூஸ் பண்ணி you are becoming less emotional. என்ன பண்ணுறீங்க இந்த கொஸ்டின்? நம்ம ஏற்கனவே வீடியோடைய பிகினிங்கில் பார்த்த மாதிரி ஃபீலிங்ஸை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறீங்க. அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோலில் எடுத்த உடனே உங்கள் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது. And this is the first solution. Second solution is decode that emotions message. ஒருவேளை ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செகண்ட் சொல்யூஷனுக்கு வாங்க. decode that emotions message. எமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த தருணத்தில், நீங்கள் பிரேக் டவுன் ஆகிற அந்த தருணத்தில், உடஞ்சி பீசஸாக நீங்கள் போகிற அந்த தருணத்தில், அந்த எமோஷன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜை கவனிங்க. நீங்கள் இந்த இடத்துல decode அப்படிங்கிறது என்னது? நீங்கள் you are trying to analyze and you are trying to brief yourself what actually is the truth. அப்போ சில கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்டுக்கணும். அந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், is this emotion going to help me solve anything? இந்த எமோஷன்னால எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? இது எதையாவது சால்வ் பண்ணுமா இந்த எமோஷன்?
சால்வ் பண்ணாது அப்படின்னா then why are you keeping that emotion? சால்வ் பண்ணோம் அப்படின்னா live in that emotion. Even I am asking you to continue in that emotion. நீங்கள் அழுது புலம்பி உருண்டு பிறண்டு ஏன் கடவுள் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதில் ஏதாவது பயன் இருக்கா? பயன் இருந்துச்சுன்னா உருளுங்க அழுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு. But mostly your mind will come and say, sir, இதில் என்ன யூஸ்? There is nothing absolutely. What, are you mad? அப்படின்னு சொல்லி தான் உங்கள் மைண்ட் உங்ககிட்ட கேட்குது. Then why are you lingering upon it? So the first question is pretty simple. Is this emotion going to help me solve anything? Second question is my personal favorite. Do I gain more by holding this emotion, or do I gain more by letting this emotion go? இந்த எமோஷன்ஸ் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறதுனால எனக்கு நிறைய கெயின் இருக்கா, இல்லை இந்த எமோஷன் அப்படியே வந்துட்டு ஃப்ரீயாக ரைட் ஓகே லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணுறதுனால எனக்கு கெயின்ஸ் ஜாஸ்தி இருக்கா? Where do I gain? A symmetrical analysis. Mostly விட்டுரு, ஃப்ரீயாக இதை நீ வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா தாண்டா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் உங்கள் மைண்டு சொல்லும். And during that time, just let go. Third question. Am I able to let go this emotion really? Let go-னு நீ சொல்லிட்ட, அதனால் இங்கே உறுதியாக பண்ண முடியுமா? அவ்வளோ ஈஸியாக இந்த நிகழ்வையும் அது கொடுத்த அந்த ஃபீலிங்கையும் அது கொடுத்த அந்த எமோஷனையும் அவ்வளோ ஈஸியாக என்னால் இக்னோர் பண்ண முடியுமா? Am I really able to do that? அப்போ உங்கள் மைண்ட் சொல்லும், பண்ணலாம், இது எதை செஞ்சினா அது எதை பண்ணலாம், அது எதை செஞ்சினா அது எதை பண்ணலாம், அவங்ககிட்ட இப்படி பேசினீங்கன்னா அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சில செயல்களில் நீ வித்தியாசங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்படி பண்ணலாம். Then do the change, take action. அந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கணும். ஒருவேளை இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு உங்களால் இந்த எமோஷன்ஸை ஃப்ரீயாக இக்னோர் பண்ண முடியும் அப்படின்னா then you have to take the action. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அந்த எமோஷனல் ஓஷனில் அப்படியே பேன்னு ட்ரவுன் ஆகிட்டு இருந்தீங்கன்னா not even God will come to help you. Here comes the fourth question. Can I walk away for a moment so that I can gather myself? Wow, what a brilliant question. இந்த இடத்தை விட்டு நகுந்தா, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்தா என்னால் என்னை ஃபுல்லாக கேதர் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக என்னால் யோசிக்க முடியுமா? The mind will say, absolutely, of course, yes, do that. Then go. Walk off that situation. Give it some time. And then your mind will come up with functional answers. டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பிரச்சனை நடக்குது, எல்லாரும் உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. நல்லது தான் பண்ணியிருக்கீங்க இந்த ஆஃபீஸ்க்கு, ஆனால் அத்தனை பேர் உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. இதில் கான்ஸ்பிரசி தியரி வேறு, நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக வந்துக்கிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்பிரசி பண்ணி டீமாக செயல்பட்டு உங்களை ஒதுக்குறாங்க. யூ நோ தட், யூ சென்ஸ் ஆல் தட். அந்த மாதிரி டைமில் பி ரியலி எக்ஸ்ட்ரீம்லி காம் லைக் அ ஸ்டாயிக் பர்சன். ஸ்டாய்சிசம் பிரின்சிபலை யூஸ் பண்ணுங்க. அமைதியாக இருங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன் when you react. ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன் when you react. பட் அந்த இடத்துல அமைதியாக இருக்கும். கேதர் பண்ணுங்க ஃபுல்லாக. ஸ்டூப் டு கான்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே த ஆன்டலோப் அப்படிங்கிறதுலேருந்து மேன் ஈட்டர்ஸ் அப்படியே பின்னாடி பதுங்கும். அது எதுக்கு? அப்படி பாயறதுக்கு. அதுதான் ஸ்டூப் டு கான்கர். ஸ்டூப், ஓகே, ரைட், கெட் பேக், ஸ்டூப், அனலைஸ், அண்ட் தென் பவுன்ஸ் அண்ட் கான்கர். அந்த மாதிரி ஸ்டூப் பண்ணுங்க, அப்படியே மெல்ல அப்படியே ஸ்டூப் பண்ணுங்க, காமாக ஸ்டூப் பண்ணுங்க. ரைட், அதுக்கப்புறம் just walk away from the situation, gather the situation, gather yourselves. உள்ளுக்குள்ள உடஞ்சி போயிருக்கு, ஆனால் வெளியில் வந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்குறீங்க. ரைட், அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருந்து அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட நீங்கள் பிரேக்கான விஷயத்தை யாருக்கும் காமிக்கக்கூடாது. And that's your supreme responsibility. இதெல்லாம் ஒரு பெரிய லீடர்ஷிப் ஸ்டைல். நிறைய கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் நிறைய எம்ப்ளாயீஸுக்கு இந்த ட்ரைனிங் தேவைப்படுது. பிகாஸ் இட்ஸ் எ ஜோன் ஆஃப் சர்வைவல் அண்ட் இட் இஸ் அ ஜோன் ஆஃப் கான்ஸ்பைரிங் அண்ட் புட்டிங் த ரோப் அரவுண்ட் த நெக் ஆஃப் சம் குட் பெர்ஃபார்மர்ஸ். ஃபேமிலியிலும் இது நடக்கும். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக உங்கள் ஸ்கூல்லையும் இது நடக்கும், உங்கள் காலேஜ்லேயும் இது நடக்கும். And then comes the next question. Do I have anything to control here? இந்த இடத்துல உண்மையுமே இந்த எமோஷன்ஸில் இந்த ஃபீலிங்ஸை இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த சிச்சுவேஷனில் என்னால் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு.
இந்த 5 questions நீங்கள் கேட்கும்போது you are really very matured and you are keeping yourself emotionally strong. இதைத்தான் decode the emotions message அப்படின்னு சொல்றோம். My third and final solution in this context is breathe away. Just breathe. எமோஷனலாக நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில், நீங்கள் எமோஷனலான ஒரு பர்சன் அப்படின்ட்டு நீங்கள் பிரேக் ஆகிற டைமில் ஒரு கொஸ்டினை கேளுங்க. மறுபடியும் தெனா கொஸ்டின் சார் கேட்க சொல்கிறீங்க, நீங்கள் ஆனாலும் திட்டிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் ask this question again. What is this question? This time only one question, not 5 questions like previous time. This is only one question. Why am I feeling this way? ஏன் இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்? எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்து நான் என்ன எமோஷனல் ஆக்கிக்கணும்? ஏன் இது எங்கிருந்து வந்துச்சு? Who actually triggered this? What actually triggered this? Why am I feeling like this? சரி சார், அப்படி கேள்வி கேட்டோன்னா எக்கச்சக்கமான ஆன்சர்ஸ் வருது, டக்கு 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 டக்குன்னு. அதுக்கு நான் என்ன செய்யறது? பிரீத். பிரீத். கண்ணை முடிக்கோங்க, ஃபுல்லாக பிரீத் பண்ணுங்க. பிரீத் இன் 1 2 3 4 5. Hold 1 2 3. Breathe out 1 2 3 4 5 6. இப்போ நான் ஸ்னாப் பண்ணிட்டே பிரீத் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் பிரீத் அவே. எமோஷனலாக உங்களை உடனடியாக ஒரு 5 ப்ரீதிங் சைக்கிள்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கும். அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறது இதை செய்யலாம்ல. ஸோ க்ளோஸ் யுவர். நான் பேச மாட்டேன், ஸ்னாப் மட்டும் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்னாப்ஸ் அது 5 ஸ்னாப்ஸ், அது பிரீத் இன். செகண்ட் செட் ஆஃப் ஸ்னாப்ஸ் அது 3 ஸ்னாப்ஸ், அது ஹோல்டிங். தேர்ட் செட் ஆஃப் ஸ்னாப்ஸ் அது 6 ஸ்னாப்ஸ், அது எக்ஸேல். சரியா? Ready? Okay, fine. 3 2 1. ஆறுன்னு பிரீத் அவுட் கவுண்ட் சொன்னேன், 8 ஆயிடுச்சு. இந்த மாதிரி 5 சைக்கிள்ஸ். அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால் யோசிங்க. இன்டென்சிட்டி ஒன்றும் இருக்காது. பட் ஆக்சுவலாக மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, வேறு எதையாவது கொண்டு வந்துடும் மைண்டு டக்குன்னு. பிகாஸ் அந்த ட்ரிகரிங் மெக்கானிசமில் வந்துட்டு நீங்கள் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்காதனால வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். அண்ட் that's how you escape from that. And that's an improvement. Okay? அழுதுட்டு இருக்கிற நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் யூ கெட் வெரி ஸ்ட்ரென்த்ஃபுல். அப்படியே டைம் போக போக இந்த 5 பிரீத் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறத 10 மாற்றுங்க, அப்புறம் 15 மாற்றுங்க. அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு 5-10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எமோஷனலாக வந்துட்டு நீங்கள் டவுன் ஆயிருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆகுது நீங்கள் நார்மலாக இருக்கு சம்டைம்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் எடுத்து இந்த 10 ப்ரீத்திங் சைக்கிள்ஸை பண்ணலாம்ல. அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எமோஷனலான ஒரு பர்சன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எமோஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, நீங்கள் உடஞ்சிருக்கும் போது நான் சொன்ன இந்த சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே? Try this. This is Manigandan Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. Life is very easy. Don't make it tough. Jai Hind.